الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وصفيه من خلقه وحبيبه أدى الأمانة وبلغ الرسالة ونصح الأمة ونشر الله به الأمة وجحد بالله حق جهاده حتى يأتي اليقين. قد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளை பெற்றவர்களாக நேர காலத்தோடு வந்து அமர்ந்து அவனது மாளிகையில் உட்கார்ந்து மார்க்கத்தில் அதன் உண்மையான வழியில் பெருக்க வேண்டும் என்ற விதத்தில் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்க்கையில் மார்க்க விஷயங்களில் அனைத்து செயற்பாடுகளுக்கும் அல்லாஹ்வுடைய வகையை மாத்திரம் பின்பற்றக்கூடியவர்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும் என்ற வழியை செய்கிறவனாக முக்கியமான ஜும்மாவை உரைய ஆரம்பிக்கிறேன். மக்கமா நகரில் மாண்பு என்ற ஒரு தலைப்பில் காலத்தின் தேவை கருதி காலத்துக்கு ஒரு தலைப்பை நிர்வாகிகள் வழங்குகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே படைத்த அனைத்து படைப்புகளையும் எவ்வாறு படைத்திருக்கிறான் என்று சொன்னால், ஒன்றை விட இன்னும் ஒன்றை மேன்மைப்படுத்தித்தான் படைத்திருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் தான் அனைத்தையும் படைத்தான் என்றாலும் அந்த ரப்புல் ஆலமீன் ஒன்றை விட இன்னொன்றை மேன்மைப்படுத்தி படைத்திருப்பதை பார்க்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் பல நூற்றாண்டுகள் ஓடிவிட்டது. ஆனால் எல்லா நூற்றாண்டுகளுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் தஆலா இருந்தாலும் கூட நூற்றாண்டுகளில் சிறந்த நூற்றாண்டை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், ஹைருல் குரூனி கர்னி, நூற்றாண்டுகளில் சிறந்த நூற்றாண்டு நானும் எனது தோழர்களாகிய சஹாபாக்களும் வாழுகின்ற நூற்றாண்டு. சும்மல்லதீன யலூனஹும், அதை அடுத்து வரக்கூடிய தாபீன்களுடைய நூற்றாண்டு. சும்மல்லதீன யலூனஹும், அதை அடுத்து வரக்கூடிய தபஅ தாபீன்களின் நூற்றாண்டு. 3 நூற்றாண்டுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சிறப்பித்து காண்பிக்கிறார்கள். அப்ப நூற்றாண்டுகள் அல்லாஹ் படைத்திருந்தாலும் ஒட்டுமொத்த நூற்றாண்டுகளையும் இது கியாமத் நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய நூற்றாண்டுகளையும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நூற்றாண்டுக்கு நிகராக கிடையாது. இது அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா வானபூமி படைக்கப்பட்ட காலம் முதல் 12 மாதங்களை படைத்திருக்கிறான். அந்த 12 மாதங்களில் அல்லாஹ் சொல்றான், மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன், 12 மாதங்களில் 4 மாதங்களை நான் சிறப்புப்படுத்தியிருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான். 12 மாதத்தை படைத்தாரு அந்த ரப்பு தான். அதை 4 மாதங்களுக்கு சிறப்பது. அதுக்குரிய விளக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற போது துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் 4 மாதங்கள் சொல்வார்கள். இப்போ துல்காதா இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த துல்ஹஜ், அதை அடுத்து முஹர்ரம், ரஜபினம் கடந்து விட்டோம். இவ்வாறு அல்லாஹ் சொல்லியிருக்கார். வாரங்கள், ஒவ்வொரு மாதங்களில் 4 வாரங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் வெள்ளிக்கிழமை என்கிற அந்த கிழமைக்கு எல்லா 6 நாட்களை விட ஒரு தனி மகிமை, ஒரு தனி சிறப்பை வைத்திருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ் தஆலா படைத்த 365 நாள் இரவுகள் வருகிறது. அத்தனை இரவுகளிலும் லைலத்துல் கத்ர் என்கிற இரவை அல்லாஹ் சிறப்புப்படுத்தியிருப்பதை பார்க்கிறோம். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர்,
அது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இவ்வாறு அல்லாஹ் ஒன்றையோட ஒன்றை மேன்மைப்படுத்தி பார்க்கிறோம். மனிதர்களில் இருந்து மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்கள்தான் நபிமார்கள். நபிமார்கள் வந்து வானத்தில் இறங்கியவர்கள் கிடையாது. மக்களோடு மக்கா வாழ்ந்தவர்களை அல்லாஹ் டிசைட் பண்றான், தெரிவு செய்யறான், செக் பண்ணி எடுக்கிறான் அல்லாஹ். அந்த நபிமார்களில் கூட சில ருசுல் ஃபல்லல்னா பாவஹும் அலா பாவின், சில நபிமார்களை விட சில நபிமார்களுக்கு அந்தஸ்தை நாங்கள் உயர்த்தினோம். இப்படி அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய இந்த கட்டமைப்பு, இந்த உலகத்திலே படைப்பினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒன்றை விட ஒன்றை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இதே போன்று இந்த உலகிலே 1,00,000க்கு மேற்பட்ட அல்லாஹ்வை வணங்கக்கூடிய பள்ளிவாசல்கள் இருக்கிறது. அல்லாஹ்வை வணங்கக்கூடிய பள்ளிவாசல்களில் எல்லாம் அல்லாஹ்வை வணங்கினாலும் ஒரே ஒரு பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் அனைத்தையும் விட மிகப்பெரிய சிறப்பை மகிமை வழங்கியிருப்பதை பார்க்கிறோம். அதுதான் எது? காபத்துல்லாஹ் என்ற மக்கமா நகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பைத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய வீடு எந்த அளவுக்கு சிறப்பு! இந்த உலகத்திலேயே இந்த பூமியிலேயே முதல் படைக்கப்பட்டு வந்தது யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். இவர்களெல்லாம் மனிதர்கள். இந்த உலகத்தில எத்தனை பள்ளிவாசல்கள் இருந்தாலும், லட்சக்கணக்கான பள்ளிவாசல் இருந்தாலும் அல்லாஹ்வை வணங்குவதற்கு இந்த உலகத்திலேயே இந்த பூமி பந்திலேயே கட்டப்பட்ட ஒரே ஒரு பள்ளிவாசல் தான் அந்த காபத்துல்லாஹ். இதுதான் நம்முடைய மிகப்பெரிய சிறப்பு. இன்றைக்கு இருக்கிற லட்சக்கணக்கில் பள்ளிவாசல்கள், ஆனால் அல்லாஹ்வை வணங்குவதற்கு இந்த பூமியிலே இந்த புவிக்கோளத்திலே கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய வீடாகிய காபத்துல்லாஹ். அல்லாஹ் 3வது அத்தியாயம் 96வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்ன அவ்வல பைத்தின் உரியலின் நாசி லல்லதி பக்கா. மக்காங்கிறது புறவந்த பேரு, குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய பேரு பக்கா. பா முதல் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை வணங்குவதற்காக இந்த பூமியிலே முதல் கட்டப்பட்ட ஆலயம் தான் காபத்துல்லாஹ் என்ற ஆலயம். சுப்ஹானல்லாஹ், எப்படி படுத்துற பாத்தீங்க அன்புக்குள்ள. இந்த அவ்வள பைத்தின் உரியலின் நாசி லல்லதி பக்கா, மக்கா இருக்கக்கூடிய ஆலயம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்ல, ஃபத்ஹ் மக்கா உங்களுக்கு தெரியும். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கமா நகரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தமின்றி கைப்பற்றப்படுகிறது. அந்த யுத்தம் முடிந்த பிறகு, இந்த மக்கமா நகரம் கைப்பற்றப்பட்டதன் பிறகு ரசூலுல்லாஹ் ஒரு பயான் பண்றாங்க, ஒரு உரை நடத்துறார்கள். அது சொல்லுவார்கள், இந்த மக்கமா நகரம் எப்படிப்பட்ட சிறப்பு தெரியுமா? அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் படைத்த நாள் முதல் இந்த மக்கமா நகரத்தை கண்ணியமிக்கிறாக, சிறப்பு பொருந்தியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இந்த சிறப்பு இன்றைக்கு நாளைக்கு மட்டும் இருக்காது, ஹத்தா யௌமுல் கியாமா, மறுமை நாள் ஏற்படுகின்ற வரைக்கும் இந்த மகிமை சிறப்பு நீடித்துக் கொண்டே இருக்கும். பார்க்கிறோமா இல்லையா? அது மாத்திரமல்ல, அந்த பள்ளிவாசலுடைய சிறப்பை சொல்லுகின்ற போது திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, வமின் ஹைது ஹரத்த ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம் வ இன்னஹு லல்ஹக்கு லிரப்பிக். 2ஆம் அத்தியாயம் 140 வசனம். என்ன சொன்னால நபியே, நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம், நபிக்கு எல்லாம் சேர்த்து உலகத்தில நீ எந்த பகுதியிலிருந்து இறைவனை வணங்குவதாக இருந்தாலும் காபத்துல்லாவை நோக்கித்தான் உன் முகத்தை திருப்ப வேண்டும். ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் ஆகிய காபத்துல்லாவை பார்த்து தான் நீ சொல்ல வேண்டும். நம்மள ஏன் இப்படி பார்க்கிறோம்? இந்த திசையில தான் கௌபா. மக்கள் போனீங்கன்னா இப்படி ரவுண்ட்ல போவீங்க. எல்லா டவுன் சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உம்ராக்கு ஹஜ்ஜி போன கௌபா இருக்கு நினைக்கிறேன். டவுன் சேனல்ல பாத்தீங்க கௌபா போய் எப்படி சொல்ற? இப்படி நடுவுல கௌபா இருக்கும், ரவுண்ட்ல சொல்லுவாங்க. இவர் இந்த கௌபா இருக்கிறதுக்கு இப்படி சொல்ல இயலாது, இப்படி பார்த்து சொல்லணும். உலகத்துல மற்ற இடங்கள்ல கௌபா இருக்கிற திசையை நோக்கி சொல்ல வேண்டும். ஒரு சில தவறு மாற்று மாறுபவர்கள் நம்ம மேற்கு திசையை வணங்குகிறோம் என்று சொல்வார்கள். உங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற பாரதியார் பாட்டு படிச்சிருக்கார், திக்கையை வணங்கும் துருக்கையர். நமக்கு தொப்பி போறதுக்காண்டி துருக்கிக்காரன் சொல்லுவாங்க, அதுதான் துருக்கையர். திக்கையை வணங்கும் துருக்கையடி பாப்பான்னு படிப்பார் பாட்டு. அப்படின்னு அர்த்தம் என்ன? மேற்கு திசையை வணங்குற கூட்டம் நம்ம. மேற்கு திசையை வணங்கல நம்ம அந்த மக்களும் சொல்லணும், மேற்கு திசையில் தான் இலங்கையுடைய புவியமைப்பு காபத்துல்லாஹ்க்கு நேரே எங்களுக்கு நாங்கள் பிரிவட்டோம். அப்ப உலகில் எந்த பகுதியில் இருந்தாலும் அந்த காபத்துல்லாஹை பார்த்துத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால் அந்த பள்ளிவாசலுடைய சிறப்பை நாங்கள் சொல்ல தேவையில்லை. அது மாத்திரமல்ல, நன்மையை நோக்கமாக கொண்டு
நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பயணங்கள் சென்றிருப்போம். இலங்கையில் சுற்றிருப்போம், உலகத்தில் பல நாடுகளில் சுற்றிருப்போம். ஆனால் நன்மையை முழுக்க முழுக்க எதிர்பார்த்து நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வந்து நாங்கள் பிரயாணம் செய்வதாக இருந்தால் 3 பள்ளிவாசல்களுக்கு தான் செல்லலாம். சொல்லுவாங்க, லா துஷத்து ரிஹாலு இல்லா இலா ஸலாத்தி மஸாஜித். நீ நன்மையை நோக்கமாக கொண்டு பிரயாணம் செய்வதாக இருந்தால் 3 பள்ளிவாசல்களுக்கு தான் செல்லலாம். ஒன்று அல் மஸ்ஜிதுல் ஹராம், மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துல்லாஹ், அதுக்கு நன்மையை நோக்கமாக கொண்டு செல்லலாம். அந்த வகையில் 2800 ஹாஜிகள் மாஷா அல்லாஹ் இந்த முறை இலங்கையில் செல்கிறார்கள். 264 பேர் முதலாவது பயணத்தில் 25 சென்றார்கள். நேற்று இன்றெல்லாம் தொடர்ந்து மக்கள் செல்வதை பார்த்தோம். அப்ப அன்புக்குரிய அவர்களை என்ன செய்ய வேண்டிய இருக்கிறாங்களா, நீங்க நன்மை நோக்கமாக கொண்டு செல்வா முதலாவது காபத்துல்லாஹ் போலாம். இரண்டாவது மஸ்ஜிதி ஹாதா, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அடக்கப்பட்டிருக்கக்கூடிய மஸ்ஜிதுன் நபவி, மதீனாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல். அது ஏன் மஸ்ஜிதி ஹாதா, எந்த பள்ளி என்று ஏன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த பணத்தில் வாங்கின பள்ளிவாசல் தான் மதீனா நகரத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுன் நபவி. அதுக்காக மதீனாவுடைய ஆரம்ப கால வரலாற்றுடைய பேர் என்ன? எத்ரிஸ். வரலாற்றுடைய பேர் எத்ரிஸ். நபிகள் நாயகம் அங்கு போறதுக்காக வேண்டி மஸ்ஜிதுன் நபவி, நபிகள் நாயகத்துடைய பள்ளிவாசல். நபிகள் நாயகம் அடக்கப்பட்டதுக்கு பிறகு மஸ்ஜிதுல் முனவ்வரா, மதீனத்துல் முனவ்வரா, ஒளிபொருந்தப்பட்ட பட்டணம் என்று பெயர் மாற்றப்பட்டது. அப்ப அந்த பள்ளிய ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த பணத்தில் வாங்கின காணி அது. அதுக்காகத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் பள்ளியில தொழுவதற்கு ஒரு வகை. இரண்டாங்க மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த யூதர்கள கையில மாட்டுப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீன் அமைஞ்சிருக்கக்கூடிய ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 3 பள்ளிக்கு தான் நீங்கள் நன்மையை நோக்கமாக கொண்டு பயணம் செய்ய முடியும். அந்த வகையில இந்த காபத்துல்லாஹ் சிறப்பித்து காட்டப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இப்ப நம்ம இந்த பள்ளியை தொழுகிறோம், எத்தனை ஒரு ஜும்மா தொழில் நன்மை கிடைக்கும், அசோகமா ஒரு அசரோட நன்மை கிடைக்கும் உலகத்தில் எங்கு தொழுதார்கள். ஆனால் காபத்துல்லாஹ்வில் இதே ஜும்மாவை நாங்கள் தொழுதால் 1,00,000 ஜும்மா தொழுது நன்மையை பெற்றுள்ளார். எப்படி சிறப்பு? உலகத்துல மற்ற தொழுதா 1 வருஷத்தோடு நன்மை, அதே தொழுகை காபத்துல்லாஹ்வை தொழுதால் 1,00,000 மடங்கு நன்மை பெறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே ஜும்மாவை மஸ்ஜித் நபவியில் தொழுதால் 1000 மடங்கு தொழுகை நன்மை கிடைக்கிறது. 1000 ஜும்மா தொழுகை நன்மை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த வகையிலும் இந்த மஸ்ஜிதுல் ஹராம் சிறப்புக்குரியதாகிறது. அது மாத்திரமல்ல, மாஷா அல்லாஹ் மிகப்பெரிய அற்புதம் தெரியுமா? ஒரு அமல் நடக்கிறது, கொள்கிற, நோம்பு முடிக்கிற, ஜகாத்து கொடுக்குற, ஹஜ் செய்கிற, உம்ரா செய்கிற மாதிரி தவாஃப் ஏத்திகா பிடிக்கிற, இது மாதிரி தவாஃப் என்ற அது ஒரு அமல். ஒரு தவாஃப் யார் செய்கிறாரோ அவருக்கு ஒரு அடிமையை உரிமையற்ற நன்மை கிடைக்கும். அவ்வளவு பெரிய இபாதத்து தவாஃப், இபாதத்து. அல்லாஹ் ஒரு அற்புதம். உலகத்திலேயே இன்றைய நிமிடம் வரைக்கும் பூமியில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, எத்தனையோ கலாச்சாரத்தை அடிப்படையில் வணக்கஸ்தலங்கள் இருக்கிறது. ஆனால் 24 மணி நேரமும் ஒரு வினாடி கூட மிச்சம் இல்லாமல் மழையோ வெயிலோ இரவோ பகலோ எந்த வேறுபாடும் இல்லாமல் 24 மணி நேரமும் ஒரு இபாதத்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடமாக இருந்தால் இபாதத்து நடக்கக்கூடிய இடமாக அல்லாஹ் தஆலா காபத்துல்லாஹ் ஆக்கினார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அக்பர் என்று தொழுகைக்காக தக்பீர் கட்டப்பட்டால் மாத்திரம் தவாஃப். சலாம் கொடுத்ததும் முதல் பாய்வார்கள் குட்டமணி கல்லை தவாஃப் ஆரம்பம். கியாமுல்லை நடக்கும், தவாஃப் நடந்து கொண்டிருக்கும். மழை கொட்டு வந்த ஒரு பார்த்தீர்களா தெரியும் என்றால், பள்ளிவாசலுக்கு உள்ளே தஸ்பீகள் இருந்தவர்கள், குர்ஆனை ஓடிக்கொண்டிருந்தவர்கள்லாம் மழையை பொழியுதுன்னா ஓடி போவார்கள். கௌபாவை நோக்கி ஓடுவார்கள். ஆணை பற்றி கணக்கெடுக்க, ஆணை நடுவரை பற்றி கணக்கெடுக்க மாட்டார்கள். ஒரு உள்ளத்தில் ஒரு வகையான ஃபர்ஹான், ஒரு வகையான மகிழ்ச்சியோடு வெளியே ஓடுவாங்க. மற்றவங்க எப்படி வரியில கூட்டம் நடக்குது, மழை வேண்டிய என்ன செய்வோம், எல்லாம் உள்ளு போடுவோம். மற்ற கூட்டங்கள் என்ன செய்வோம், மற்ற பள்ளிவாசல் திடல்ல ஓடுவோம், பெண்ணா தொழுவேன், மழை வேண்டிய என்ன செய்வோம், பள்ளிக்கு ஓடுவோம். அப்படியா இல்லையா? காபத்துல்லாஹ் எப்படி தெரியுமா? ஒப்பசிட்டா பள்ளிக்கு இருக்கிறவன் நான் மழையை கண்ட வழியை ஓடுவோம், பள்ளியை விட்டு வழியை ஓடி காபா தவாஃப் செய்வான். நலைந்து அல்லாஹ்வின் அருள் மலையில் நலைந்து கொண்டு தவாஃப் செய்கிற அமல் நடக்குதுன்னு சொன்னால் அந்த பள்ளி அல்லாஹ் எவ்வளவு பெரிய புண்ணியமிக்கதாக ஆக்கியிருக்கா என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் 3ஆம் அத்தியாயம் 96ஆம் வசனத்தை பார்த்தால் இந்த சிறப்புரை பார்க்கலாம். அதே வசனத்தில் அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், முபாரக்கம் வஹுதன் லில் ஆலமீன். அது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? இப்படி ஒரு சிறப்பை விட இன்னொரு சிறப்பு இருக்கிறான். உலகத்தினுடைய நேர்வழி காட்டலாகவும் முபாரக்கன்
வரக்கத்து செய்யப்பட்ட அருள் செய்யப்பட்ட அருள் வளம் மிக்க ஒரு இடமாகவும் நாங்கள் அந்த காபாவை ஆக்கியிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொன்ன பொய்யாமா? அது ஒரு காலம் போய்விட்ட வரலாறே கிடையாது. அப்ப எப்படி அது வரக்கத்து செய்யப்பட்ட ஒரு பூமி, அருள் வளம் மிக்கப்பட்ட ஒரு இடம் என்பதை நம்மளோட கண்ணாலே போய் பார்த்தால் தெரியும். மக்கள் என்ன தெரியும் எப்படிப்பட்ட இடம். சுப்ஹானல்லாஹ். அந்த ஊர்ல நோம்பு காலத்துல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 மில்லியன் மக்கள் டெய்லி கலந்து வருவாங்க. 2 மில்லியன் எத்தனை? 20 லட்சம் பேர். 20 லட்சம் பேரு ரமலான்ல கலந்து வருவாங்க. 21வது நாள் வந்து விட்டால் 2.5 மில்லியன் பேரு அங்கு சமூகம் அடித்து வருகிறார்கள். அச்சுடைய காலத்துல 3 மில்லியன் மக்கள் அங்கு ஒன்று சேருகிறார்கள். மற்ற கால ரமலானுடைய காலங்கள்ல, சாதாரண காலங்கள்ல 10 லட்சம் பேர் ஒவ்வொரு பக்தத்தோடையும் கலந்து கொள்ளாங்க. உங்க அல்லாத நேரங்கள்ல 5 லட்சம் பேர் உங்களால கலந்து கொள்ளாங்க. இவ்வளவு பேருக்கும் ஒரு நாளையில உடனே பசியால நான் மதுசா போயிட்டு கேட்க வரலாறு இருக்க. உலகத்துல மக்காவோட சாப்பாடு இல்லாம செத்து போயிட்டான் நான் கொஞ்சம் பேரு என்று கேள்விப்பட்டிருக்கிறா. நெருக்கப்பட்டு மாட்டாயிருப்பான், கல்லதி எக்கிற மாட்டா பட்டிருப்பான், உறுதி எக்கிற மட்டும் மறந்து தெரியுமா? சாப்பாடு இல்லாமல் மரணித்ததை வரலாறுலே வலியப்படவில்லை, அவசியப்பட்டதா. உலகத்தை தண்ணியில எத்தனையோ தேசிய மாநாடுக்கு சந்திப்போம். இலங்கையில குடிநீர் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. ஆனா மக்காக்க போனாக்களுக்கு, பாலைவனத்துல போனாக்களுக்கு, தனி கல்லும் மழையும் உள்ள இடத்துக்கு போறவர்களுக்கு தண்ணி இல்லை என்று சொன்ன வரலாறு பறக்க செய்யப்பட்டதை பார்க்கிறோமா இல்லையா? அது மாத்திரமல்ல, ஹாஜியில் நிறுத்துவாங்கன்னா இந்த முறை ஹஜ் வந்தவுடன் நகருடைய நாள், அதாவது புறை 10 10 11 12 13 இந்த ஐயாவும் தஷ்ரீக்குடைய நாள்ல சுமார் ஒருத்தன் ஒரு ஆடாரத்தை கொடுத்தார். 10 ஓட்டம் 5 ஓட்டம் 4 மாடு அப்படி அவனுக்கு கொடுப்பான். அது வேற. ஒரு சாதாரண கணக்குப்படி அரசாங்கம் சவுதி கவர்மெண்ட் எலோட் பண்ணப்பட்ட 3 மில்லியன் 30 லட்சம் பேருக்கு ஒரு ஆடுன்னு பார்த்தாலும் 30 லட்சம் ஆடுகள் அறுக்கப்பட்டு, அது உரிக்கப்பட்டு, அது பங்கிடப்பட்டு எத்தியோப்பியா, சோமாலியா, பலஸ்தீன், ஈராக், ஆப்கானிஸ்தான் போன்ற வறிய நாடுகளுக்காக தினந்தோறும் பல கெண்டல்களாக ஒதுக்கப்பட்டு அனுப்பப்படுவது சொன்னால், சுப்ஹானல்லாஹ், எந்த விதமான பயிர் வச்சையும் இல்லாத, எந்த விதமான வளமும் இல்லாத பெட்ரோலியம் இருக்க மக்கா என்ற நேரத்துல இந்த தனிமலை, தனி கல்பார விவசாயம் வருமா? பயிர் வச்சு வருமா? பழங்கள் வருமா? எந்த வரை மிஞ்சி போனா ஈட்டு மரம் மட்டும் காய்க்கும். அப்படிப்பட்ட இடத்துல உலகத்திலிருந்து போற அத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்கப்பட்டு அங்கிருந்து மற்றவர்களுடைய பசியாளர்களுக்கு உணவு போவதுன்னு சொன்னால் அது அல்லாஹ்வுடைய பரக்கத்து செய்யப்பட்ட பூமி என்பதை நாங்கள் நிதர்சனமாக பார்ப்பதற்கு முடிகின்றது. அது மட்டும் ஏன் தெரியுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துஆ கேட்டாங்க. எப்படி? யா அல்லாஹ், இந்த மக்கமா நகரத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு இறைச்சியிலும் தண்ணீரிலும் உனது அருளை சொரிவாயாக. அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட நிமித்தம் அங்கிருந்து இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் தண்ணிக்கும் இறைச்சிக்கும் அங்கு பஞ்சம் இல்லை. கோழி நம்ம மிஞ்சி போனா ரோட் பண்ணுவோம், பொலிப்போம். அங்க அந்த விளையாட்டு இல்லை. பகுபம்பா, கஜாஜம்பா, ரூபம்பா, சுப்ஹானல்லாஹ், கோழியை போட்டு படுத்துறவாடு அவ்வளவு பாடு. நமக்கு தெரியும், நம்ம கரையில கிழங்கு விற்பான், மரவள்ளி கிழங்கு, டெஸ்ட் கடைன்னு சொல்லுவோம். அங்க டெஸ்ட் கடைக்கு அல்வை கோட் கடை, அங்க இந்த முக்கா கோழி கொடுப்பான். 10 ஆள் கொடுத்தா முக்கா கோழி. ஒரு நாளைக்கு 3 மில்லியன் 4 மில்லியன் போய் ஆகலாம் பண்றான். புகையிலாவில் வைக்கிற அல்கட்சி, புகையிலாவில் வைக்கக்கூடிய அல்காட்சியில கோழிப்பான். அங்க 2 லட்சம் கோழி தினமும் வந்து கொண்டே இருக்கிற மக்களுக்கு எப்படிப்பட்ட அருள் வளத்தை நம்ம நேரடியா பார்க்கிறோமா இல்லையா? இந்த வளங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய வார்த்தை ஒரு காலத்திலும் பொய்ப்பிக்கப்பட மாட்டார் என்பதற்கு மிகப்பெரிய நிதர்சனமான உண்மையை நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு விஷயத்தெல்லாம் எப்படி யுஜிபா இலை ஹமராத்து புள்ளி செய்ய ரிசுகன் மில்லதுன்னா வலாக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன். உலகின் பல பாகங்களில் இருந்தும் அந்த மக்கமா நகரத்திற்கு நாங்கள் பழங்களை கொண்டு செல்கிறோம். அக்ஸரஹும் லா யஅலமூன், அதிகமானவர்களை அறிந்து கொள்ள மாட்டார்கள், அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். எந்த கனி வர்க்கமும் எந்த பல வர்க்கமும் உற்பத்தி செய்யப்படாத, உற்பத்தி வளர முடியாத ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றா நான் கொண்டு சேர்ப்பேன் என்று. அல்லாஹ்வுடைய வசனம் உண்மை என்பதை, திருமறை வசனம் எவ்வளவு பெரிய உண்மை என்பதை, அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் என்பதை நிதர்சனமாக பார்க்கக்கூடிய திருமறை வசனம் தான் 3வது அத்தியாயம் 96வது வசனம் என்பதை நாங்கள் ஒவ்வொரு முஸ்லிம்களும் மனதில் நிறுத்திக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், எப்படி பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா மேட் இன் ஸ்ரீலங்கா அடிச்சுக்கலாம் ஒரு ஃப்ரூட்ஸ் பாக்ஸ்ல.
நானும் இந்த இலங்கையில பிறந்த காலத்துக்கு பார்க்காத பலன்கள் பார்க்கறது. ஒவ்வொரு ஹாஜியாஜி ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய உம்ராஜில பார்த்துருக்கேன். எப்படி அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் இது இப்படி ஒரு ஐட்டம் ஸ்ரீலங்காவில் இருக்கா. இலங்கையில பிறந்து வளர்ந்து இப்ப நமக்கு தெரியும் இலங்கையில இப்படி ஒரு ஐட்டம் இருக்கிறது. அதை அடிச்சு மேடையில் ஸ்ரீலங்காவுக்கு போக தெரியும். ஆகா இது ஸ்ரீலங்காவில் இப்படி ஒரு பலன் இருக்கா. நம்ம கண்ணால காணாத பலத்தை மக்கள் வச்சு வாங்கிக்கிறான். இந்தியாவுக்கு எப்படி மக்களை கேட்டா நாங்க பிறந்த காலத்தில் இந்த பழத்தை கண்டதில்லை. இந்தியாவில் எந்த உற்பத்தி ஆகும் தெரியல. இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் அங்க வாங்கிட்டுமாங்க. இந்தியாவில் இருக்க பழம் உலகத்துல யூரோப் கண்ட்ரி நம்ம எப்படி ஆஸ்திரேலியா ஆப்பிள் வேணும்னா காஷ்மீர் ஆப்பிள் வேணும்னா அது கொட்டியில வச்சு பதப்படுத்தப்பட்டு கொழும்புல வந்து அங்கிருந்து பஸ்ல வந்து காஞ்சி அது போல நம்ம இருப்போம். டெய்லி 3 ஹெலி 4 ஹெலி ஷிப்ல வந்து கொண்டே இருக்கு. ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஐட்டம் பாருங்க. எந்த வகையான கனிவருக்கும் உற்பத்தி செய்யப்பட முடியாத அந்த பூமியில் அல்லாஹ் சொல்றான் உலகின் அனைத்து பகுதிகளில் இருந்து உங்களுக்கு நாங்கள் பழத்தை கொண்டு வருவேன். அல்லாஹ் சொன்னது நிதர்சனமாக கண் முன்னால் நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அற்புதத்தை அது பறக்கத்தில் செய்யப்பட்ட இடம் என்பதை நாங்கள் இதற்கு மேல் சொல்வதற்கு ஒரு வார்த்தையும் இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்களே, அதே வசனத்தில் 3 அத்தியாயம் 96 தொடர்ந்து அல்லாஹ் இன்ன அவ்வள பைத்தின் முமியலின் நாட்டில் இலதீக்கு பக்கா வஹுதல் ஆலமீன் ஃபீஹி ஆயாத்தும் பையினாத் தொடர்ச்சி அவதுவான் என்னையா ஃபீஹி ஆயாத்தும் பையினாத் அங்கே தெளிவான அச்சாட்சிகளை நான் விட்டு வைத்திருக்கிறேன் என்று சொல்லலாம். தெளிவான அச்சாட்சிகள் என்ன? இன்று மற்ற கிறிஸ்தவர்களை போன்றோம் குள்ளனை சாதனை செல்கிறோம், முடவனை நல்லாக்குறோம், அப்படி என்று மக்கள் நடிப்பு காக்க அந்த இதாக்கிறோம். தெளிவான அச்சாட்சி என்ன வரைவிலக்கணம்? எப்படிப்பட்ட நிபுணர் வந்து அதை ஆய்வு செய்து பார்த்தாலும் பொய்ப்பிக்க கூடாது. எப்படிப்பட்ட அந்த சகலகுவை வல்லவன் வந்து அதை ஆய்வு செய்து பார்த்தாலும் அதில் பிழை பிடிக்க கூடாது. எல்லா மக்களும் கண்களால் கண்டதை வசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒன்றுக்குத்தான் அத்தாட்சின்னு சொல்லலாம். அல்லாஹ் பையினாத்ன்னு சொல்லலாம், தெளிவான அத்தாட்சின்னு சொல்லலாம். என்ன அங்க இருக்கக்கூடிய தெளிவான அத்தாட்சி? ஒரு முக்கியமான அத்தாட்சி இருக்குது. எப்படிப்பட்ட தெரியுமா? இன்று ஒட்டுமொத்த ஐரோப்பா இருக்கட்டும், மேற்கத்திய நாடா இருக்கட்டும், ஏசியனா இருக்கட்டும், ஆப்பிரிக்கனா இருக்கட்டும், எந்த நாடா இருக்கட்டும், அனைத்து பேரும் தலை குனிந்து கட்டுப்பட்டு வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேருண்மை, ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் அல்லாஹ் அங்கே விட்டு வைத்திருக்கான். என்ன அதுக்குதான் பேரு மா உத்தம்சம். தம்சம் என்ற ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணறுக்கு எந்த விதமான ஒருத்தனுக்கும் வாய் புறக்க முடியாத மிகப்பெரிய கூட்டாக இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் இது. அல்லாஹ் இந்த கிணறை உற்பத்தி செய்தான். அவருடைய ஏற்க மார்க்கத்தில் இருக்கிறோம் என்பதற்கு மிகப்பெரிய தெளிவான அத்தாட்சி. எவனாலும் இதுவரைக்கும் யூதா இருக்கட்டும், கிறிஸ்தவனாக எவனா இருக்கட்டும், யாராலும் பொய்ப்பிக்க முடியாத ஒரு கிணறு இருக்கிறது. என்ன பெரிய கிணறு? அது ஒன்றும் இல்லை. 14 அடி அகலம், 18 அடி நீளம், 5 அடி ஆழம் ஒரு கிணறு. எப்படிப்பட்ட கிணறு? அதுக்குள்ள 2 மோட்டர் வச்சிருக்காங்க. எப்படிப்பட்ட மோட்டர் தெரியுமா? அந்த மோட்டரை உங்களோட பதில கிணறு தெரியா, எங்களோட பதில உள்ள நீர்நிலையில் உள்ள அதிக இந்த கிணறுல வச்சவன்டா ஒரு 10 நிமிஷத்துல கிணறு காலியாகி அவ்வளவு பவர்ஃபுல் ஏற்பட்ட மோட்டர், பவர்ஃபுல் மோட்டர் வச்சிருக்காங்க. அது தோண்டி போக வச்சு தண்ணி எடுத்து கொண்டிருக்கிறது. நம்ம நாடு எப்படி மாரி காலம் வந்தா கிணறுடைய நீர்மட்டம் உயரும், கோடை காலம் வந்தா நீர்மட்டம் பணியும், இதான வளமை. ஆனா தம்சம் கிணறு எப்படி கேட்டீங்கன்னா 5 அடி ஆழம், கூடவும் மாட்டங்குது குறையவும் மாட்டங்குது. 6 அடியும் கிடையாது, 4 அடியும் கிடையாது, 5 அடி தான் எப்பொழுதுமே இருக்கு. 2 மோட்டர் உள்ளுக்கு வைக்கப்பட்டு 2 குழாயில விழுத்துக் கொண்டே இருக்கிறது. தன்னுடைய மட்டை இப்படி இருந்தா அப்படியே இருக்கு, உயர்வதும் இல்லை படிவதும் இல்லை. என்ன நடக்குது? எல்லாருக்கும் அல்லாஹ் தெளிவான அத்தாட்சி ஆயாத்தும் பையினார் தெளிவான அத்தாட்சியை பார்க்கணும். இருந்து கொண்டு எப்படி 5 நிமிடத்திற்கு 765 லிட்டர் தண்ணீரை வெளியே எடுத்துக் கொண்டிருக்கிறது. 765 லிட்டர் தண்ணீரை வெளியே எடுத்துக் கொண்டிருக்கிறது. சாதாரணமான காலங்களில் 40 பவுச்சர் தண்ணீர் அங்கே போகிறது மதியமான நகரத்துக்கு. அச்சுடைய காலங்களில் கூட சாதாரணமான காலையில 40 பவுச்சர்கள் தினந்தோறும் போய் கொண்டிருக்கிறது. அல்ல ஹுதை என்ற ஒரு இடத்தில தண்ணி இடம் அமைக்கப்பட்டு நேரடியாக மக்கள் தண்ணீரப்பட்டு அங்க மக்காவில் வாழக்கூடியவர்கள் சித்தாய் வாழக்கூடியவர்கள் போன்று தண்ணீரை கிளம்பினால குடிச்சு கொண்டு குடிப்பாங்க. வந்து இதுவரைக்கும் எந்த ஹாஜிக்கும் தண்ணி இல்லாமல் போன கிடையாது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஹாஜிகளும் 1 மாதத்திற்கு மேல் இருப்பார்கள் இளைஞர்கள். மற்ற மெடலிஸ்ட் உள்ளவர்கள் 2 மாதத்துக்கு இருப்பார்கள். அவ்வளவு குடிக்கிற தண்ணீர் அவ்வளவு
குடிச்சு நாட்டை உளுத்திவாங்க ஓங்கல்வாங்க எல்லாம் முடித்து விட்டு நாட்டுக்கு போகின்ற போது 20 லிட்டர் 10 லிட்டர் தண்ணீரை கொண்டு வருவாங்க எல்லாரும் வந்தால் அவருக்கு வளர்ந்து தண்ணீரே இல்லாத ஒரு பூமியில தண்ணீரே உற்பத்தி செய்யாத தனிக்கல் மலையில போய் உலகத்துல தண்ணீரே வாழக்கூடியவர்கள் அந்த தண்ணியை கொண்டு வந்து குடிக்காதுன்னு சொன்னால் எதுவும் தெளிவான அத்தாச்சா இல்லையா? இந்த வசனத்தை யாருக்காவது பொய்ப்பிக்க முடியுமா? 3ஆம் அத்தியாயம் 96ஆம் வசனத்துக்கு யாருக்காவது வழக்கம் சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதை தவிர வாயை அடக்கிக் கொள்வதற்கு வேற வழி இருக்கிறதா இருக்காவது? அன்புக்குரிய இதை நாங்கள் தெளிவாக பார்க்க முடிகின்றது. அது மாத்திரமல்ல 1971ஆம் ஆண்டு ஐரோப்பாவில இருந்து மிக நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் முடித்தவர்கள் தண்ணீரை பற்றி எப்படி எல்லாம் ஆய்வு செய்யணுமோ அப்படிப்பட்ட பெரிய வல்லவர்கள் தான் ஐரோப்பாவில் இருந்து 1971ஆம் ஆண்டு மக்காவுக்கு வருகிறார்கள். மன்னர் சவுந்தத்தில் கேட்கிறார்கள், உங்கள் கிணறை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். சம்சம் கிணறை கேட்க இது தண்ணீர் எங்கிருந்து வருது, எப்படி வருது, இது விஷயம் என்ன, நீங்க என்ன கொண்டு காத்தீங்க, ஏதாவது கிளப்பிறீங்களா, வேற பக்கம் தண்ணியை கொண்டு வாரீங்களா, நாங்க ஆய்வு செய்ய வேண்டும் என்ற போது அன்றைய மன்னர் அனுமதி வழங்குகிறார். நேரடியாக வருகிறார்கள், கிணத்துக்குள்ளே வருகிறார்கள். அந்த ஆய்வாளர் குரூப்பே வந்து கிணத்துக்குள் நேரடியாக தண்ணீர் எடுக்கிறார்கள். மற்ற சண்டை மன்றம் அவங்களே வந்து நேரடியாக கிணறை பார்த்து அவங்களை அள்ளி கொண்டு போய் ஐரோப்பாக்கு கொண்டு போகிறார்கள். 1971ஆம் ஆண்டு கொண்டு போய் எப்படி எல்லாம் அக்குவர் ஆணிவராக பிரிக்க முடியுமோ, பழுக்க முடியுமோ, ஆய்வு செய்ய முடியுமோ, ஆராய்ச்சிக்கு உட்படுத்த முடியுமோ அப்படி எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. என்ன முடியுது நான் கடைசியில இந்த தண்ணீர் விஷயம் என்ன தெரியுமா? கால்சியம் மெக்னீசியம் இது ரெண்டும் ஒரு மூலப்பொருள். மூலப்பொருள் இந்த ரெண்டுடைய தன்மை என்ன? இது உப்பு தன்மை வாய்ந்தது. கால்சியமும் மெக்னீசியமும் நம்ம எல்லாரும் உடம்புலையும் இருக்கு. நம்ம ஆக்டிவா இருக்கும், ஒரு புத்துணர்ச்சியாக நம்ம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்ம உடம்புல எல்லாரும் உடம்புலையும் கால்சியமும் மெக்னீசியமும் இருக்கு. இது ரெண்டும் உப்பு வகை சார்ந்தது. ஆனால் அவர்கள் ஆய்வு சொல்வார்கள், இந்த கால்சியமும் மெக்னீசியம் என்ற 2 மூலப்பொருள்கள் உலகத்தில் எந்த தண்ணீரையும் சம்சமில் இருப்பதை போன்று இல்லை. சம்சமில் அது அதிகமாக இருக்கிறது. எனவே சம்சம் தண்ணீரை குடிப்பவர்களுக்கு ஒரு வகையான புத்துணர்ச்சி ஏற்படும். அது பார்க்கிற மாதிரியா? ஹஜ்ஜிக்கு போனோம்னா நம்ம நாட்டில் சந்திப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு கிழமைக்கு தூக்கம் இல்லை. ஹாஜிகளுக்கு பிளைட்ல ஏறினோம்னா அனுபவம் புதுச்சு. பிளைட் 6 மணி நேரம் வரைக்கும் அங்கேயும் தூக்கம் இல்லை. இறங்கி யாபோல் சித்தா யாபோல இறங்கி அங்க கொழும்பு அரசுக்கு போகணும். அது பெரிய டயர்டு, தூக்கம் இல்லாட்டி பலி அவ்வளவு டயர்டா போய் இறங்கின உடனே எதிராம கொடுத்தா உங்களை தேவையில்லாம கலத்தையிடா போய் இறங்கின உடனே எல்லாரும் செத்தவர்களாகத்தான் போவாங்க. ஆனா சாமான வச்சுட்டு கவுபாபுல போயிட்டு பெஸ்ட்டுக்கு சம்சம் தண்ணிக்கும் கூழ் செண்டு மிதிக்கும். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் இன்னி அஸ்ஸலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் வாஃபியா வ ஷிஃபாஅன் மின் குல்லி தா. நீங்க குடிச்சு போட்டு அப்படி நிமிந்து பார்த்தோம்னா உடம்புல சிரித்து ஒரு ஆக்டிவ் உண்டு, ஒரு ஃப்ரெஷ்ஷான பொடி நம்ம கேட்போம். ஒரு காலத்துல வாங்கினா கவாபையும் கையை முடிச்சு போட்டா நிற்பான். அந்த காட்சியை பார்க்கிறோம் சொன்னால் அந்த தண்ணியில் அப்படிப்பட்ட ஒரு அருள் வளம் பொருந்தப்பட்டதை பார்க்கிறோம். அல்லாஹ் தெளிவான அத்தாட்சி நான் விட்டு வைத்திருக்கிறேன் என்பதை அல்லாஹ் இது தெளிவாக சுட்டி காட்டுறான். அது மாத்திரமல்ல, துவான்னு சொல்லிட்டாங்க. எப்படி அன்னை ஹாஜராவுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக. ரசூலா சபையில பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் சொல்றாங்க, அன்னை ஹாஜரா இருக்காங்க, இப்ராஹிம் நபியோட மனைவி, இஸ்மாயில் நபியோட தாயார், அவருக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக. ஏன் தெரியுமா? ஜம்சம் நீர் பெருக்கிட்டு ஓடிய போது பொம்பளைக்கு மனசு கொஞ்சம் கஷ்டம் தானே, தண்ணியே இல்லை. தந்த மகன் இஸ்மாயிலுக்கு தண்ணி இல்லை என்பதற்காக சபாவிலையும் மருவா என்ற மலையிலையும் ஓடி ஓடி பார்த்தாங்க, எங்கேயா தண்ணி கிடைக்க மாட்டாங்க. 7வது திரும்பி பார்க்கிறார்கள், தந்த மகனுடைய காலடியிலே நீர் பொங்குள்ளது. ஜிபிரீல் வந்து தந்த குதிகால கெண்டி கொண்டு போனாங்க, நீர் மலையில குறித்து ஓடுது. ஓடிந்து பார்த்தாங்க, தண்ணீர் தந்த மகனுடைய காலடியில தண்ணி வருது. தண்ணி துருக்கு ஓடின போது அன்னை ஹாஜிரா அவங்கள வார்த்தையில ஜம்சம்ங்கிறது அரபு சொல் அல்ல, இப்ராஹிம் நபியுடைய காலத்துல உள்ள லேங்குவேஜ், அது அரபு சொல் அல்ல ஜம்சம்ங்கிறது. அவங்கள வார்த்தையில ஹாஜிரா சொல்றாங்க, தண்ணிய பார்த்து ஜம் ஜம் ஸ்டாப் ஸ்டாப் நின்று நின்றாங்க. நின்று நின்று சொன்ன உடனே நின்று தண்ணி வந்து கொண்டு போறாங்க. அப்ப ரசூலா சொல்றாங்க, அல்லாஹ் அன்னை ஹாஜிராவுக்கு அருள் பாலிக்கட்டும். ஏன் தெரியுமா?
அங்கு அவர்கள் ஜம்சம் நில்லி நில்லென்று சொல்லவில்லை என்றால் பாலைவனம் மக்கா நகரத்திலே வற்றாத ஓர் மிகப்பெரிய ஆறு ஓடிக்கொண்டே இருக்கும் கியாமத் நாள் வரைக்கும். கியாமத் நாள் வரைக்கும் மக்கமா நகரத்திலே ஒரு வற்றாத ஆறு ஓடிக்கொண்டே இருக்குமா? நம்மள நாளைக்கு எந்த கம்மியான மழை முடியாது இல்ல வச்சு கொள்வாங்க. அவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தினால அப்படி ஸ்டாப் ஆயிட்டு ஆனா வந்து கொண்டே இருக்கு. எங்க அத்தாட்சி நாங்கள் பார்க்கலாம். அதுக்காக வசதி நாங்கள் ஹைருல் மாஇ அலா வஜ்ஹில் அர்லில் மாஉ ஜம்சம். இந்த பூமியிலே இருக்கக்கூடிய நீர்களிலேயே மிக சிறந்த நீர் என்றால் ஜம்சமுடைய நீராக இருந்ததை வசதினாங்க. மாஉ ஜம்சம் லிமா ஷுரிப லஹு. என்ன நோக்கத்துக்காக வேண்டி நீ ஜம்சம் தண்ணீரை குடிக்கின்றீர்களோ அந்த நோக்கம் உங்களுக்கு நிறைவேறும். அதுக்கான துஆ ஓதும். அல்லாஹ் இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா. என்னை பிரயோஜனமான அறிவித்தா வரிசுத்தன் வாத்தியா என்னுடைய உணவை அபிவிருத்தி வந்து எல்லா நோயையும் போக்கு குடிக்கணும். அங்கு புரியல இதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று இன்னும் அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி வயல்கால இப்ராஹிம் வமன் தகலஹு கான பைத்தன் ஆமினா. யார் அந்த மக்கமா நகரத்துக்குள் நுழைந்து விடுகிறாரோ அவர் அபயம் அளிக்கப்பட்டவர். அல்லாஹ் சொல்றான். எப்படி வமன் தகலஹு கான பைத்தன் ஆமினா. யாராவது மக்கமா நகரத்துக்குள் நுழைந்து விட்டால் அது அபய பூமி, பாதுகாக்கப்பட்ட பூமி என்று சொல்றாங்க. அதே மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க. வயல்கால இப்ராஹிம் இப்ராஹிம் சொன்னாங்க ரப்பி இயல் ஹாதா பலதன் ஆமினா. யா அல்லாஹ் இந்த மக்கா நகரத்தை பாதுகாப்பு அளிக்கப்பட்ட ஒரு பூமியாக மாற்றுவாயாக. நபி இப்ராஹிம் நபி கேட்டதுவா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் நமக்கு சொல்லி கேட்கிறான் வயல் ஜஅலல் பைத்த மஸாபத்தன் லின்னாசி வ அம்னா. காபத்துல்லாஹை மக்கள் ஒன்று கூடுகின்ற இடமாகவும் பாதுகாப்பு அரணாகவும் நாம் ஆக்கியிருப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? இந்த உலகத்துல எல்லாருமே அல் குர்ஆன் அது முகமது நபியோட வார்த்தை, அல் குர்ஆன் அல்லாஹ்வோட வார்த்தை இல்ல சொல்றாங்க. அல் குர்ஆன் முகமது வார்த்தை. அன்புக்குரிய இந்த வாசகங்களை இந்த வசனங்களை எடுத்து கேட்டுறீங்க. நம்ம முஸ்லீம் அல்லாதவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும். விஷயம் தெரியாம அந்த மக்கள் இருக்காங்க. எப்படி இன்றைக்கு 1400 நேற்று வந்த குர்ஆன் 1400 ஆண்டுகளாவது எந்த உலகத்துல எந்த வேத புத்தகமாவது 7வது சவால் விடுவதை பார்க்கிறோமா? எந்த வேத புத்தகத்திலையும் எந்த சவாலும் கிளையும் கிடையாது. திருமுறை குர்ஆன் மட்டும் 1400 ஆண்டுகளாக ஒரு வசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த காபத்துல்லாவை நான் மக்கள் ஒன்று கூடுவ இடமாகவும் பாதுகாப்பு பூமியாக ஆக்கியிருக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது ஏழுமண்டா இதுல அடிச்சு பாருங்க பார்ப்போம் என்று திருமுறை குர்ஆன் சவால் விடுகிறது. அல் குர்ஆன் நபிகள் நாயகத்துடைய வார்த்தையாக இருக்குமா இருந்தால், திருமலை குர்ஆன் முஹம்மது நபியுடைய சொந்த வார்த்தையாக இருக்குமா இருந்தால் ஒரு மனிதனுக்கு இப்படி சவால் விட முடியுமா? சரி, அவர்தான் மரணித்து விட்டார்கள். மரணித்திருந்த 1400 ஆண்டு கடந்து விட்டது. இதுவரைக்கு யாருக்கு அவர் மக்கமா நகரத்தை தாக்க வேண்டும் என்ற சிந்தனை வந்திருக்கிறதா? இந்த இஸ்ரேல் அடிக்கட்டும் முதல் நாளில் அடிக்கட்டும் நினைத்தால் அவருக்கு ஒரு இஸ்கட் அடிக்கலாம், ஒரு ஏவனை சூட்டி தட்டினால் போதும் காபத்துல்லாவை தரமட்டமாக்க முடியும். ஆனா எல்லாரும் இந்த வசனத்தை நம்புகிறான். யூதன் கிறிஸ்தவன் எல்லாம் இதை 100% நம்புகிறான். நிச்சயமாக காபத்துல்லாவை நம்ம கை வைக்க முடியாது. இது அல்லாஹ்வோட வார்த்தை, அல்லாஹ்வோட வீடு, இது உடைக்க முடியாது எவனாலும் என்பதெல்லாம் தெளிவாக தெரியும். இவருக்கு இஸ்லாத்தை நினைத்தால் இன்றைக்கு நபிகள் நாயகத்தை தவறான போய் சித்தரிப்பதை பார்க்கிறோம். இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துக்களை சேர்ந்து பார்க்கிறோம். காலில் போக தப்பாத்திருக்கிறது, அதில் அல்லாஹ் முஹம்மது என்று அச்சிடப்பட்டது, இப்படி இசுவாக்களை எல்லாம் பார்க்கிறோம். என்ன எல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யக்கூடிய யூத கிறிஸ்தவ நஸ்ரானிகளுக்கெல்லாம் காபத்துல்லாவை தாக்குவதற்கு வேலையா? யூதனும் கிறிஸ்தவன் ஒட்டால் ஒரு சட்டம் கொள்ள காபத்துல்லாவை தாக்க முடியும். தாக்கிவிட்டு பார்த்தீர்களா இஸ்லாம் பொய்யான மார்க்கம், அல் குர்ஆன் பொய்யான வார்த்தை, அல் குர்ஆன் முஹம்மதுடைய வார்த்தை, இஸ்லாம் பொய்யங்கிறதுக்கு பாருங்க மிகப்பெரிய அற்புதம். யாருக்கும் காபத்துல்லாவை உடைக்க இயலாண்டு அல் குர்ஆன் சொல்லுகிறது. நாங்க பார்த்தீங்களா யூதனும் கிறிஸ்தவன் உடைத்து விட்டோம். இதை நீங்க நிரூபிக்க இயலுமா? இயலாதா? உலகத்தில் என்ன இந்த கூட்டெல்லாம் காட்டுகிறார்கள் இந்த 2 கயவர்களும். ஆனால் எவனுக்கும் செய்யலாங்க வேலை செய்ய முடியாது. எங்க நம்மளை விட 100% அவன் நம்புகிறான்.
அதனாலதான் இதுவரைக்கும் திருமறை வசனம் அப்படி இருந்து கொண்டிருக்கிறது. 3 அத்தியாயம் 96 வசனம் நமக்கு சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். இது அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, மிகப்பெரிய அற்புதமாக பரக்கத்தாக அந்த அல் குர்ஆன் அமைந்திருப்பதையும், இந்த அல் குர்ஆன் இது நம்ம சொத்து இல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. அல் குர்ஆன் எந்த ஊருக்கு சொத்து கிடையாது. இது அகிலங்களின் வெற்றியாய் அல்லாஹ்வுடைய சொத்து. அரபு நாட்டுக்காரருக்கு சொந்த கிடையாது. சூரியன் யாருக்காக சொந்தமா? சந்திரன் யாருக்காக சொந்தமா? கடல் நீர் யாருக்காக சொந்தமா? காற்று யாருக்காக சொந்தமா? இவைகள் எல்லாம் எப்படி பொது உடைமையோ அதுபோன்று அல் குர்ஆன் ஒட்டுமொத்த மக்களுக்கும் பொது உடைமை. திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன்னாஸ், ஒட்டுமொத்த மனித இனமே. அப்படி அல்லாஹ் சொல்றான், ஹுதன் லின்னாஸ், ஒட்டுமொத்த மக்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடிய அல் குர்ஆன். நம்ம மக்கள் என்ன கிறிஸ்தவன் தமிழனா குர்ஆனை தொட்டானா? ஏன் தொடக்கூடாது? அவன் தொட்டத்தின படிச்சு பார்ப்பான், படிச்சதாங்க அதை விளங்குவான். அப்ப நம்ம தொட்டாலே இப்படி சொல்லி அவனை தூரமாக்கி கலவரம் வந்தா ஓடி போய் குர்ஆனை எடுத்து பார்த்திருக்கான், ஓடி போய் ஹவுலுக்கு குர்ஆனை போடுறான். குர்ஆனை கண்டு அழைச்சிக்கு வருது. ஏன்? அவனுடைய சிங்கள மொழியை கொடுத்து, ஆங்கில மொழியை கொடுத்து 150 லேங்குவேஜ், உலகத்தில் 150 லேங்குவேஜ்ல அல் குர்ஆன் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிறது. மொழியாக்கம் செய்யப்பட்டு குர்ஆனை புரிஞ்சா படிச்சு பாருடா, குறையிருந்தா வந்து கேள்றா, குறையிருந்தா சுத்தி காட்டா என்று கொடுத்தா அவன் குர்ஆனை 10 வைப்பானா? இஸ்லாத்துக்கு வெளியில நிற்பானா? நீங்க இலங்கை நாடெல்லாம் மனிதப்பு மண்ணாங்கட்டின்னு சொல்லிக்கொண்டு குர்ஆனை தொழாத அங்கம் மேற்கத்திய நாடெல்லாம் மாஷா அல்லாஹ் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இன்றைக்கு 700 கோடி மக்கள் உலகத்துல வாழ்றாங்க. 150 கோடி முஸ்லீம்கள் இருப்பதை பார்க்கிறோம். இவங்க எப்படி வந்தவர்கள்? அமெரிக்கா, லண்டன் மேற்கத்திய நாடுகள் இஸ்லாத்துக்குள்ளே தாரையாக வருகிறாங்களே. ஆரை பார்த்து நம்மளை பார்த்தாரா? குர்ஆனை படிச்சு பார்க்க எல்லாம் சயின்டிபிக்கலா இருக்கு. எந்த ஒன்றுமே பொய்ப்பிக்கப்படவில்லை இல்லை. வரலாற்று ரீதியாக சயின்டிபிக்கலாக எல்லாமே கரெக்டா இருக்கு. அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எப்படி? அன்புக்குரிய தவறுகளை உங்களுக்கு தான் தன்னல ஆங்கில மொழி, சிங்கள மொழி சரளமா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தர் நீங்க சந்திக்கின்ற போது அந்த தவறு நீங்க சொல்ல வேண்டும். அன்புக்குரிய தவறுகளை அல் குர்ஆன் எங்க சொந்த இல்ல, அல் குர்ஆன் முஸ்லிம்கள சொத்து இல்ல, உலகத்துல எல்லார சொத்தும் ஒன்றை சொத்துடா. இது சூரியன் மாதிரி சந்திரன் மாதிரி எல்லாரும் பொது சொத்துடா. படிச்சு பாருங்க குர்ஆனை நீங்க கொடுங்க விளக்கத்தை. இது போன்ற ஆயத்தில் எடுத்து காட்டுங்க. அது மட்டுமல்ல, இஸ்லாம் மார்க்கம் வந்தா ஒரு வகையான அலர்ஜி, ஒரு வகையான வெறிய பார்க்கிறோம். இஸ்லாம கண்டு கொஞ்சம் நம்ம நினைக்கிறாங்க. ஏன் அவன் நினைக்கான் இஸ்லாம்ங்கிறது முஸ்லிம்கள் சொந்த மார்க்கம். இஸ்லாம் மார்க்கம் அப்பம் பாட்டு சொத்தா? நம்ம அப்பம் பாட்ட முன்பாட்டு சொத்தா இஸ்லாம் மார்க்கம்? இல்லை. இஸ்லாம் மார்க்கம் என்பதை நாங்கள் போய் அதில் இணைந்து கொண்டோம். எப்படி நம்ம மாற்று சொல்ல வேண்டும்? அன்புக்குரிய தவறுகளை இஸ்லாம் என்கிற இயற்கை மார்க்கம் இருக்கிறது. உன்னையும் என்னையும் படைத்த அகிலங்களின் இரட்டையுடைய மார்க்கம் இது. அந்த மார்க்கத்துல நாங்க போய் சேர்ந்து கொண்டோம். எங்க அப்பம் பாட்ட முப்பாட்ட அந்த சொத்துலடா இஸ்லாம் என்று சொன்ன எப்படி இருக்கும்? அவன் என்ன பார்த்தான்னு, இந்த நாட்டில் நாங்கள் தான் பெரிய மக்கள், நாங்கள் கணக்குகள் அதிகமானவர்கள், நாங்கள் பெருமக்களாக இருந்து கொண்டு ஒரு சிறுபான்மை அளிக்கக்கூடிய முஸ்லிம் மார்க்கத்தை நம்ம சேர்ந்த எங்க ஒரு ஈகோ ப்ராப்ளம், ஒரு கௌரவ சிக்கலுக்காகத்தான் இஸ்லாத்தை வெறுக்கிறார்கள் தவிர இஸ்லாம் அவனுக்கு பிடிக்காம இல்லை. அப்ப நம்ம எப்படி சைக்காலஜி ரீதியாக, உலகியல் ரீதியாக, மனசத்து ரீதியாக எப்படி பேசணும்? அதை எங்களை ஊட்டி சொல்றா இஸ்லாம், அது அல்லாஹ் மார்க்கண்டா. நாங்க போய் சேர்ந்து கொண்டோம் அந்த மார்க்கம். எங்க 3 தலைமுறைக்கு மேல முஸ்லீம் இருக்க மாட்டான். நம்ம கூட்டன் அப்பன் பார்த்தன் கூட்டன் அவன் முஸ்லீம் அடிப்பானா? அவன் உலக மதத்தை பிறந்திருப்பான், அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பான். அப்ப நம்ம என்ன சொல்லணும் அவங்களுக்கு? இந்த இஸ்லாமிய மார்க்கம் எங்க சொத்து இல்ல, இஸ்லாமிய மார்க்கத்தில் நாங்க போய் சேர்ந்து கொண்டோம், இது யாருக்கு சொந்தம் இல்ல, உனக்கு அதை உரிமை இருக்கிறா, இதை படிச்சுப்பாரு. இப்படித்தான் நாங்கள் அவர்களுக்கு அணுக வேண்டும் தவிர வேற வழியில் அணுவது இலங்கையில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு போதுமே அது சாதகமாக அமையாது என்பதை நாங்கள் விலகி செயற்படக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரும் ஆக்கணும். Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. அன்புக்குரிய சகோதரர்களே,
இதுவரைக்கும் மிகவும் சுருக்கமான முறையிலே நாங்கள் மக்கா நகரத்துடைய மாண்பை பற்றி பார்த்தோம். இப்போது நாங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நகரத்தை கைப்பற்றிய போது சொன்ன வார்த்தை, இந்த மக்கா நகரம் எப்படி புனிதம் வாய்ந்ததோ, இந்த அரபா மைதானம் எப்படி புனிதம் வாய்ந்ததோ, இந்த ஹஜ்ஜுடைய நாள் எப்படி புனிதம் வாய்ந்ததோ, இதே போன்றுதான் ஒரு முஸ்லிமுடைய மானம், உயிர், அவருடைய பொருளாதாரம் இது பாதுகாக்கப்பட வேண்டியது, கண்ணியமானது என்கிற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, உலகத்தில் அவன் எங்கு வாழ்ந்தாலும் ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு கல் புனியான், ஒரு கட்டடத்தை போன்றவன். கட்டடம் எப்படி இருக்கு? ஒரு செங்கல், அதுக்கு மேல இன்னொரு செங்கல், அதுக்கு மேல இன்னொரு செங்கல் பார்க்கிறோமா இல்லையா? ஒரு கல் மற்ற கல்லை தாங்கிக் கொண்டிருக்கிறது. இது போன்ற ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் ஒரு கல் புனியான், கட்டடத்தை போன்றவர்கள் என்று ரசூலுல்லாஹ் கையெழுத்து இணைத்து காட்டினார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு கல் ஜஸத், ஒரு உடலை போன்றவன். இஸ்தகா ஐனுஹு இஸ்தகா குல்லுஹு, கண் வருத்தம் வந்து விட்டால் உடம்பு ஃபுல்லா வலிக்க இல்லையா? கண்ணிலவுக்கு கண்ணில் வருத்தம் வந்தா கண் மட்டுமா வலிக்குது, உடம்பு முழுக்க வலிக்க இல்லையா? இப்படித்தான் ஒரு முஸ்லிம் மற்றவனுக்கு இருக்க வேணும். அந்த வகையில பார்க்கின்ற போது ரமலானுக்கு முதல் நம்மள நோன்பு பெருநாளை மாஷா அல்லாஹ் கொண்டாடினோம், சந்தோஷமா கொண்டாடி வாழ்ந்தோம். ஆனால் எமது முஸ்லிம் சகோதரர்கள், எமது பக்கத்து நாடாகிய மியான்மர் என்ற பர்மாவிலே, பர்மீஸிலே அவர் பட்ட துன்பங்கள், துயரங்கள் நிறைய மக்களுக்கு அந்த தகவல் சென்று சேரவில்லை என்பதை நினைக்கின்ற ஒரு உண்மையை உள்ளம் கவலைப்படுகிறது. பேஸ்புக்ல, இன்டர்நெட்ல நீங்க பார்த்தால், யூடியூப்ல பார்த்தால் செத்த கண்ணீர் வலிக்கிறது. ஹார்ட் அட்டாக்குள்ளவர்கள் மரணித்து விடுவார்கள். அப்படி படுபயங்கரமான முறையிலே அங்கு ஒரு அக்கிரமம், ஒரு அநியாயம் நடந்து வருவதை நாங்கள் பார்த்தோம். ரமலானுக்கு முதல் சுமார் ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த அக்கிரமம் நடந்தது. உலகத்திலே 57 முஸ்லிம் நாடு இருந்தது. யாருக்கும் ஒரு தீர்க்கமான, ஒரு ஸ்ட்ராங்கான முடிவெடுத்து அதை தடுக்க பக்கற்றவர்களாக, பக்கத்தில் திராணியற்றவர்களாக, முதுகெலும்பு இல்லாத அரசுகளாகத்தான் உலகத்திலே 57 முஸ்லிம் நாடு இருந்தது. ஒரு பொருளாதார ரீதியில எல்லாத்திலேயுமே பலம் கொண்ட ஒரு மியான்மர் என்ற ஒரு நாட்டில முஸ்லிம்களுக்கு நடந்த சம்பவம், ரத்த கண்ணீர் வலிக்க வேண்டிய ஒரு சம்பவம் நடக்கிறது. எந்த ஒரு முஸ்லிம் நாடும் தண்டல் அந்த தியார, தண்டல் அந்த கைதையை தான் பாதுகாத்தானே தவிர வாயு வந்து பேசுவதற்கு எவன் திராணியத்திருந்ததை பார்க்கின்ற போது உள்ள குறிப்பிடுகிறது. சும்மா இல்ல, 30,000 மியான்மர் முஸ்லிம்கள், 30,000 மியான்மர் முஸ்லிம்களை பெண்கள் எல்லாம் பகிரங்கமாக வீதிகள் வச்சு கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டு, சிறு குழந்தைகளுக்கு ஒரு பெரிய கிடங்கை வைத்து கிடங்குக்குள்ளே நெருப்பு பாலங்களை உருவாக்கி அதிலே கம்பியை வைத்து அதற்கு மேலே தகரங்களை அடுக்கி, தகரத்துக்கு மேலே சிறு சிறு குழந்தைகள் 2 வயது 3 வயது குழந்தைகளை எல்லாம் அதில் படுக்க வைத்தார்களே. பகிரங்கமாக கையினால் அந்த போட்டு கைகளை துண்டாக்கினார்கள். பகிரங்கமாக கையை நிர்வாணப்படுத்தி ஒவ்வொருடைய கைகளையும் பின்னுக்கு கட்டி அடுக்கி வைத்து ஒரு மிருகத்தனமான முறையில் சுட்டு குடித்தார்கள். தவங்களை எல்லாம் குப்பையில அள்ளி அள்ளி வீடுவதை எல்லாம் பேஸ்புக்லையும் இன்டர்நெட்லையும் யூடியூப்லையும் பார்க்கின்ற போது எங்களுடைய உள்ளம் ரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அக்கிரமம் அரங்கேறியது. ஏன் அரங்கேறியது? எந்த வழி அக்கிரமம் செய்தார்கள்? ஒன்றும் செய்யவில்லை. ஒரு தவறான தகவல் அந்த மியான்மர் மக்களுக்கு பரவியது. எப்படி? ரோஹிங்கியா என்கிற ஒரு நகரம் இருக்கிறது. ஒரு பல மாகாணத்தில் ரோஹிங்கியா என்கிற ஒரு மாகாணம். அந்த மாகாணத்தில் ஒரு பையன் ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்த ஒரு பிள்ளையை கற்பழித்து கொண்டு விட்டான். இந்த செய்தி ரோஹிங்கியா என்ற மாகாணத்தில் பரவுகிறது. உடனே காஜுரை தரித்தவர்கள் எல்லாம் அந்த நாட்டு ராணுவத்தை கையில் அழைத்துக் கொண்டு எங்கெல்லாம் முஸ்லிம்களை கண்டார்களோ, எப்படியெல்லாம் கொல்ல வேண்டுமோ அப்படியெல்லாம் கொண்டு குவித்தார்கள். எத்தனைக்காக? ஒரே ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். என்ன எவ்வளவு என்பதை விசாரணை செய்வதற்கு முன்னாடியே பரவிவிடப்பட்டது தீ. 1 2 அல்ல, 30,000 பேர் கொல்லப்பட்டு 2 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அகதியாகி 5 லட்சம் பேர் பக்கத்து நாடுகள் ஓடிப்போய் தஞ்சம் அடைந்தார்கள். அன்புக்குரிய தவறுகளை அந்த ரத்த உறவு முஸ்லிம் தவறுகள் சென்று சேர்ந்தார்களே, இதுக்கு யாராவது நடவடிக்கை எடுத்தார்களா? யாருமே. ஒரு சில தீவிரவாத குரூப் நான் அது செய்வோம் இது செய்வோம் சொன்னார்களே தவிர ஒரு நாட்டுக்காரு 57 முஸ்லிம் நாடு தலைவன் முதுகலம் பற்ற ஒரு நாட்டு தலைவனாவது அந்த நாட்டுக்கு எதிராக எதுவுமே செய்யுது. துருக்கி நாட்டு பிரதமருடைய மனைவி மட்டும் கொஞ்சம் சாப்பாடு காசை வந்து கொடுத்த அந்த பொங்கல் செய்வாங்க. இந்த நிலைமை தான் நாங்கள் பார்க்கணும்.
அன்புக்குரிய சகோதரர்கள ஏன் இப்படி நடந்தது? அந்த மக்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அறிவிக்கவில்லை. 90,000 மியான்மர் முஸ்லிம்கள் பலாத்காரமாக வலுக்கட்டாயமாக பௌத்த மதத்தை சார்ந்தார்கள். அங்கு சேர வேண்டும் என்று சொன்னார்கள். வெட்டப்படுகிறான், கொல்லப்படுகிறான், நெருப்புல போடப்படுறான், வீட்டுக்குள்ள போறாங்க, தூக்கி கொண்டிருக்காங்க, அப்படியே பெட்ரோலை ஊற்றி நெருப்பு கொண்டு போறான். இந்த காட்சியை பார்த்தால் உலகத்தில் ஒரு நாள் ஒன்றும் கேட்கவில்லை. ஈமாவுடைய பலகீனம் அவர்கள் அந்த மதத்துக்கு சென்ற செய்தியை அன்புக்குரிய சகோதரர்களே, இதுக்கு என்ன காரணம்? அந்த நாடு அப்படி முறையிலே அவர்கள் பங்களாதேஷ் இந்தியாவில இருந்து மியான்மருக்கு குடிபெயர்ந்தார்கள். 1000 வருடங்களாக இதுவரைக்கும் அவர்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் அவர்கள் குடிமக்களாக அந்த மியான்மர் அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு குழந்தையாம் பெற முடியும். திருமணம் முடிப்பிருந்தால் அந்த நாட்டில் அவர்கள் கேட்க வேண்டும். இலங்கையில ஒரு 15 பேர் வந்து சேர்ந்தார்கள். அவர்களுக்கு ஜமீன் ஷபாப் இந்த பள்ளிவாசலுடைய கட்டி கொடுத்த நிறுவனம் கஞ்சி ஏற்பாடு செஞ்சு கொடுத்தது. அந்த கஞ்சியை இறைச்சி கஞ்சியை குடித்து விட்டு ஒரு பெண்மணி கொடுக்கிற கோரிக்கை தெரியுமா? என் வாழ்நாளிலே இறைச்சி கஞ்சி குடித்த முதலாவது நாள் இது. ஆண் தரக்க முடியாது, உள்ளே ஒன்றுதான் பெற முடியும். திருமணம் முடிப்பு இருந்தால் அவருக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். சொத்துக்களில் உழைப்பு சொத்துக்கள் அறவாசி பங்கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட அடக்கு ஒடுக்கு முறைக்கு முன்னால் அவர்கள் தடை செய்தார்கள். ஆயிஷா ஜுஹுரி என்கிற பெண்மணி அவர்கள் மிஸ்ர் நாட்டிலே படித்து சட்ட கல்லூரி படிக்க அந்த பொண்ணுல பேட்டி குடிக்க அல் வத்தன் என்ற அரபு நாட்டு பேப்பருக்கு பேட்டி கொடுக்க என்ன இது எப்படி தெரியுமா? தினந்தோறும் நாங்கள் 1000 வருடங்களாக அடக்குமுறைக்கு இந்த ரோஹிங்கியா மாகாண மக்கள் அடக்கப்பட்டு வருகிறார்கள். நாங்க எந்த தப்பும் பண்ணல. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா செஞ்ச ஒன்றுனா நாங்க செஞ்ச தப்பு, ஒரு தப்பு நாங்க பண்ணல. இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஒரு சில தீய சக்திகள் திட்டமிடுகிறார்கள். அதுக்கு நாங்க ரொம்ப கவனமா இருக்கோம். இந்த இலங்கையிலே என்றைக்கு இஸ்ரேல் தூதரகம் அமைக்கப்பட்டதோ அங்கிருந்து முஸ்லிம்களுக்கு எதிரான சதித்திட்டங்கள் தினந்தோறும் வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளுக்கு நாள் எப்படி இலங்கையில் உள்ள முஸ்லிம்கள் ஈமான் கவி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஈமானை உடைக்கிறா என்ன செய்யலாம்? ஒவ்வொரு பக்கத்தால் இஸ்லாம் வளர்ந்து கொண்டு போகிறது. இந்த வளர்ச்சியை உடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த யகூதிகள் இந்த நசராணியை திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கையில இந்த யூதருடைய தூதரகம் என்றைக்கு திறக்கப்பட்டதோ அங்கிருந்து இந்த நிலைமை மோசமடைந்து கொண்டு வருவதனால் இன்று இளைஞர்கள் எல்லாம் நிதானத்தை கடைபிடித்து இலக்கணத்தை தூண்டிவிட்டு என்றைக்கு ஒரு அதில் குளிர் காயலாம் என்று ஒரு தீய சக்திகள் திட்டமிட்டுக் கொண்டிருப்பதையும் அதற்கு மூலப்பொருளாக மயில்கல்லாக அவர்களுக்கு கிடைத்திருப்பது தம்புல பள்ளிவாசல் தான். இதை வைத்துத்தான் இந்த நாட்டில் ஒரு பாரிய ஒரு இலக்கணத்தை ஒரு பாரிய ஒரு சண்டையை ஏற்படுத்தி முஸ்லிம்களுடைய சொத்துக்களை, முஸ்லிம்களுடைய உயிர்களை, முஸ்லிம்களுடைய உடைமைகளை சூறையாடுவதற்கு ஒரு கூட்டம் தயாராகி கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த யூத சக்திகள் அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டு அதுக்குரிய ஐடியாக்களை கொடுத்துக் கொண்டு பார்க்கிறோம். இன்று காலை 10 மணிக்கு உள்ள புதிய தகவல் என்னன்னு தெரியுமா? உறுதிப்படுத்தப்படவில்லை. அலர்ட் மெசேஜ் கொண்ட தகவல் தம்புள்ள பள்ளிவாசலை சுற்றி உள்ள அனைத்து முஸ்லிம் மக்களும் கடைகளும் வருகின்ற அக்டோபர் 31ஆம் தேதிக்கு முன்னாடி அனைவரும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று பாதுகாப்பு நகர அபிவிருத்தி சபை இன்று கடிதம் கொடுத்திருக்கிறது. இது யார் கொடுத்தார்கள், யாருடைய சதித்திட்டம் என்பதெல்லாம் இன்னும் தெளிவுபடுத்தப்படவில்லை. அலர்ட் மெசேஜுக்கு வந்த முதல் தகவல் இன்றைக்கு எப்படி உறுதிப்படுத்தப்படும்? இதனுடைய மொத்த விரிவான விளக்கத்தை மெட்ரோ என்ற பார்த்து தெரியும். அப்ப அன்புக்கு பல நிகழ்ச்சிகளை திட்டமிடுகிறார்கள். என்னால் போன்று இங்கு அடக்கப்பட மாட்டார்கள். அஃபுல் ஜிஹாத் கலிமத்து ஹக்கின் இல்லதி சுல்தானின் ஜாஹில் முட்டாளான அரசுக்கு எதிராக சத்தியத்தை எடுத்துச் சொல்வதால் மிகப்பெரிய ஜிஹாத். எனவே எப்படிப்பட்ட வந்தாலும் அனைத்தையுமே நிதானமாக சிந்தித்து நாங்கள் உணர்ச்சிப்பட்டு உணர்ச்சி ரீதியாக முடிவுகள் எடுக்காமல் உணர்வுபூர்வமாக சிந்தித்து நிர்வாகங்கள் ஒவ்வொரு அமைப்புகள் முடிவெடுத்துதான் இதை நாங்கள் செயல்படுத்த வேண்டும். இந்த இனக்கலவரத்துக்கு வித்தில் இருந்த விஷயத்தை அவர் தீவிரம் காட்டுகிறார்கள். நாங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை கேட்டு எனது புதுப்பாக்கிறதை நினைக்கிறேன். இன்னல்லா யாமுரு பில் வல்இஹ்சான் வஇதாஇ ذில் குர்பா வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல்பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون உذ்குருல்லாஹ அல்-அலீம் யذ்குருக்கும் வலذிக்ருல்லாஹி தஆலா அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஃஅலூன்.